என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது, மேலும் இந்த 30 நாட்களில் மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் சிறப்படையலாம், அதை பற்றின முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். மேலும் ஜூன் மாதத்தில் சாந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சியானது நடக்குதுங்க. இதனால மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பதையும் நாம தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குறாருங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய போகுது. இந்த மாதம் முழுவதுமே உங்களின் பேச்சு மற்றும் நடத்தையில் இனிமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. உங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுது. வேலை தொடர்பாக நீண்ட பயணம் செல்ல வேண்டியது கூட இருக்கலாம். பயணத்தின் போது உங்களின் உடல்நிலை மற்றும் உடல் நலனில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டுங்க. தொழிலில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ளவும் நேரிடும். கடினமாக உழைத்தாலும் சில ஏமாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய சுய முன்னேற்றமும் சாத்தியமாகும். உங்களுடைய உத்தியோக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான திறமைகள் மேம்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க போறீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் வகையில் தான் இருக்கும். உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்புல முன்னேற்றம் காணும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய குடும்ப நபர்களின் தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்புகளும் இருக்குது. அதன் மூலம் உங்களுடைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் நிலவலாம். நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி திருப்தி அடைய போறீங்க. நீண்ட தூர பயணம் காரணமாக செலவுகளையும் நீங்க மேற்கொள்ளலாம். தொழிலில் முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே நீங்க தொழிலில் முதலீடு செய்வதை நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டுங்க. ஆன்மீக முன்னேற்றம் உங்களுக்கு சாத்தியம் கிடையாது. இது உங்களுக்கு மனக்கவலைகளை அளிக்கலாம். தூக்கமும் உங்களுக்கு பாதிக்கப்படலாங்க. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய மனக்கவலைகளை குறைத்து கொள்ளலாம். உத்தியோகத்திலும் முன்னேற்றம் காண்பது கடினம்தாங்க. எனவே பொறுமை காப்பது அவசியம் உங்களுக்கு தேவைப்படுது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியில் கூட முடிவடையலாம். இந்த கடினமான தருணங்களை நீங்கள் கடக்க உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. எனவே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்லலாம். உங்கள் காதலுக்கு பெற்றோரின் அனுமதி பெற இது உகந்த மாதம் என்றே சொல்லலாம். காதல் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று தங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீங்க. இடமாற்றம் மற்றும் நீண்ட பயணங்களை தள்ளி போட நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய காதலை சொல்லும் தைரியம் மற்றும் நம்பிக்கை இந்த மாதம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். காதலில் வெற்றி கிட்டும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. உங்களுடைய துணையை ஈர்க்க ஆபத்தான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க. மேலும் காதலர்கள் திருமணம் செய்து கொள்ள இது ஏற்ற மாதம் என்றே சொல்லலாம். உங்களுடைய காதலுக்கு பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெற இந்த மாதம் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமையுது. உங்களுடைய துணையின் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க.
உங்களுடைய துணையுடன் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதனால் அடிபடக்கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமண வாழ்வில் கடந்த கால சிரமங்களில் இருந்து நீங்கள் வெளிவர போறீங்க. இந்த மாதம் திருமணமான பெண்கள் கருவுறும் வாய்ப்புகளும் இருக்குது. மகான்களை வழிபடுவதன் மூலமாக காதலர்கள் மகிழ்ச்சியும் காணலாங்க. அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பெருகவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்பும் கணிசமாகவே உயர்ந்து காணப்படும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற போறீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற போறீங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. நீண்ட கால சேமிப்பிற்கு நீங்கள் திட்டமிட போறீங்க. உங்களுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவுவாங்க. உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கும் சொத்தை விற்று பணம் பெறும் வாய்ப்புகளும் இருக்குது. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருக்கும். நஷ்டங்களை தவிர்க்க முதலீடு செய்வது மற்றும் நீண்ட தூர பயணம் முதலியவற்றை நீங்கள் தவிர்க்கலாம். வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் உள்ள நபர்களால் நீங்கள் நஷ்டம் காணவும் வாய்ப்பு இருக்குதுங்க. கருப்பசாமியை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார முன்னேற்றமும் பெற போறீங்க. மேலும் உங்களுடைய நிதிநிலை மேம்பட நீங்கள் சனி பூஜை செய்து வரலாம். சனி பூஜை செய்து வந்தால் உங்களுடைய நிதிநிலையானது மேம்பட்டு காணப்படுங்க. அடுத்து உத்தியோகம். உங்களுடைய உத்தியோகத்தில் சிரமங்களை தவிர்க்க உங்களுடைய வழக்கமான செயல்களை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டுங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் தோல்வி அடையக்கூடுங்க. அதன் காரணமாக உத்தியோகத்தில் திடீர் சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். வேலை இழக்கும் அபாயம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க. இது உங்களுக்கு மன கஷ்டத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க. வேலை இழப்பை நீங்கள் தவிர்க்க பணியிடத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவதன் மூலமாக நீங்கள் நிலைமையை சமாளிக்க முடியும். அடுத்து தொழில். குழந்தைகளுக்கான பொருட்கள் தொடர்பான தயாரிப்புகள் சம்பந்தமான தொழில் வளர்ச்சி உங்களுக்கு காணுங்க. இளம் வயது பெண்கள் பயன்படுத்தும் பரிசு பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள், ஆடைகள் போன்ற துறைகள் வளர்ச்சி காணும். இந்த மாதம் முதலீடுகளுக்கு ஏற்ற மாதம் கிடையாது. எனவே முதலீடு செய்யும் திட்டம் இருந்தால் அதனை நீங்கள் தள்ளி போட வேண்டும். பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுடனான பரிவர்த்தனைகள் மூலமாக சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. எனவே பண பரிவர்த்தனையின் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் இழப்பை தவிர்க்க யாரையும் நீங்கள் நம்பவும் கூடாதுங்க. அடுத்து உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் மேன்மையடைய புதன் பூஜை செய்யலாங்க. புதன் பூஜை செய்து வந்தால் உங்களுடைய தொழிலானது மேன்மேலும் சிறக்குங்க. அடுத்து ஆரோக்கியம். கழுத்து, தொண்டை, தோள்பட்டை மற்றும் விரல்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஜூன் மாதம் ஒரு சிறந்த மாதம் என்றே சொல்லலாங்க. ஏன்னா தூக்கம் உங்களுக்கு பாதிக்கப்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய மருத்துவர்களின் அறிவுரைகளையும் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டுங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் பிரகஸ்பதி பூஜை செய்து வரலாம். இந்த பூஜை செய்து வந்தால் உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும். அடுத்து மாணவர்கள். கல்வியில் முன்னேற்றம் காண இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைய போகுது. என்றாலும் கூட இந்த மாதம் நண்பர்களுடன் வெளியில் செல்வது அல்லது சுற்றுலா செல்வதை மாணவர்களாகி நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. விளையாடும் போதும் முகத்தில் அடிபட வாய்ப்புகள் இருக்குது. இதனால் படிப்பில் கவன சிதறல் கூட ஏற்படலாம். எனவே விளையாடும் போதும் கவனத்துடன் விளையாட வேண்டும். எனவே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டுங்க. படிப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட பயணங்கள் மற்றும் இட மாற்றத்தை தவிர்ப்பதன் மூலமாக கல்வியில் வளர்ச்சியும் காணலாம். உங்களுடைய திட்டங்கள் மற்றும் முடிவுகள் உங்களுக்கு தவறாக கூட போகலாம். அதன் காரணமாக உங்களுடைய பெற்றோருக்கு நிதி இழப்பு கூட ஏற்படலாங்க. மேலும் மாணவர்களாகிய நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஹைகிரீவர் பூஜை செய்து வரலாம். ஹைகிரீவர் பூஜை செய்து வந்தால் உங்களுடைய கல்வியானது மேன்மேலும் சிறந்து காணப்படும். மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 16, 19, 20, 21, 26, 27 மற்றும் 30. இந்த தேதிகளானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த தேதிகளாக கருதப்படுது. இந்த தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த தேதிகளில் தொடங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்து உங்களுக்கான அசுப தேதிகள் ஜூன் 12, 13, 14, 22, 23, 24 மற்றும் 25. இந்த தேதிகளானது அசுப தேதிகளாக கருதப்படுது.
இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.